உறவுகளிடத்துல பொறுமை இருக்கணும். இந்த உறவும் சில இடத்துல நல்லா தான் இருக்கும், பாசமா தான் இருப்பாங்க. அவங்களே ஒரு நேரத்தில் துரோகம் பண்ணுவாங்க, அவங்களே நம்மளை ஏமாற்றுவாங்க. ஆனா கொஞ்சம் பொறுமையா இரு. கர்த்தர் அனுமதிக்காம எதுவும் உன் வாழ்க்கையில நடக்காது. துரோகம் பண்ணிருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம், கர்த்தர் அனுமதிக்காமல் அந்த காரியம் உள்ள வராது. அப்படி நடந்திருந்தாலும் கவலைப்படாத, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்துட்டு எட்ட வந்துருங்க. அவங்களோடு போய் வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டு நம்ம நிக்கணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் அந்த சூழ்நிலையே மாத்திருவார். உனக்கு யாரு துரோகம் பண்ணினாங்களோ, யாரு உன்னை ஏமாற்றாங்களோ, யாரு உன்னை எதிரியா பார்க்கிறாங்களோ, அவர்களே உன்னிடத்தில் சமாதானம் பண்ண வருவார்கள். இதுதான் கர்த்தருடைய சமாதானம். யோசேப்பின் வாழ்க்கையில இதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பின் தன் சகோதராலே பகைக்கப்பட்டு அடிமையாய் எகிப்தில வெற்றப்பட்டான். பல பாடுகள் அனுபவித்தான், சிறைச்சாலையில இருந்தான். அப்படி இருந்த சூழ்நிலையில யோசேப்பு எகிப்தின் அதிகாரியாய் மாற்றப்பட்டான். அப்ப அவனுடைய சகோதரர்கள் அங்க வராங்க. அல்லேலூயா. அப்ப யோசேப்பு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை வாசிக்க பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இவன் சொல்றான், என்னை கண்டு பயப்படாதீங்க, இது நீங்க செய்யல, இது தேவன் என்னை கொண்டு வந்தார். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்கள். நான் இங்க வருவது தேவனுடைய சித்தம். ஏன்னா பஞ்சம் வரப்போகுது, உங்களையும் உங்க உயிர்களையும் உங்க குடும்பத்துல காப்பாற்ற வேண்டி தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பொறுமை பாருங்க யோசேப்புக்கு. அவன் பட்ட பாடெல்லாம் அப்படியே ஒதுக்கி ஓர வச்சுறான், இது தேவன் அனுமதித்தது. சில நேரத்தில் அப்படி உறவுகள்கிட்ட நம்ம இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், அல்லேலூயா, கர்த்தர் நம்மளை பொறுப்பெடுத்து வழி நடத்துவா. ஆனா நம்ம நியாயம் தீர்த்திடக்கூடாது, பழிக்கு பழி வாங்கிடக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருப்பா. இப்போ என்ன ஊழியத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், சில உறவுகள்லாம் விட்டு ஆண்டவர் என்னை பிரிச்சதை பார்க்க முடியும். எனக்கு வேதனையா இருந்துச்சு, கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் நான் உணர்ந்திருக்க, ஆண்டவர் இதை அவங்கள்ட்ட நம்மளை பிரித்து தனியா கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எப்பயுமே தேவன் என்ன திரும்ப செய்வாரு, நம்மளை எல்லாத்திலையும் ஜீரோவா ஆக்கி தான் நம்மளை உயர்த்துவார். ஏன்னா என் பலத்தால வந்துட்டேன்னு சொல்லவே முடியாது. என் தேவன் மட்டுமே என்னை உயர்த்தினார் அப்படின்ற சூழ்நிலையில கொண்டு வந்து தான் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றான், நான் இங்க வந்தது தேவன் என்னை அனுப்பினார், நீ அனுப்பல, தேவன் என்னை அனுப்பினார். அதனாலதான் நான் இங்க வந்திருக்கிறேன். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சில நேரத்தில் உறவுகள் மத்தியில் நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். நீ விட்டு கொடுத்து போனா உன் வாழ்க்கை சமாதானமா இருக்கும், எங்கேயும் நீ விழமாட்ட. விட்டு கொடுத்து நீ பொறுமையா இருந்துட்ட, உங்க உறவுகள் மத்தியில நீ நிலைத்து நிலையா நிற்ப. ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா.